இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் எபிரேயரின் புத்தகம் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனத்தில் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளாலும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. நமக்குமே அடையாளங்கள் அற்புதங்கள் பலவிதமான செயலில் கடவுள் செஞ்சுருக்காரு, இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை யாருமே நம்ம மறுக்கவே முடியாது. கடவுளோட சித்தத்தின்படி எத்தனையோ வரங்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவும் கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாருன்னு புரிய வைக்க, சாட்சி கொடுக்க தேவன் தன்னோட குமாரனை சிலுவையில் பலி கொடுத்தார். நம்மளோட இக்கட்டான நாட்கள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் கடவுள் நமக்கு செஞ்சதையும் மறந்து போயிடும். நமக்காக இயேசு கிறிஸ்து பலியானதையும் மறந்து போயிடும். பொதுவாகவே நம்மளால் ஒருத்தவங்க அநியாயமாக காயப்பட்டாலோ உயிர் விட்டாலோ நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த நினைப்பு நம்மளோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டே பாடாப்படுத்தும். நிம்மதியாகவே இருக்க முடியாது. குற்ற உணர்ச்சியிலே இருப்போம் இல்லையா? அதே போல தான் இயேசு கிறிஸ்துவ நமக்காக அநியாயமாக சிலுவையில் அறையப்பட்டார், உயிர் விட்டார். அப்போ நம்ம அவரை குறித்து கவலைப்படாமல், அவர் நமக்கு செஞ்ச காரியங்களை நினச்சி பார்க்காம இப்போ நடக்கிற விஷயத்தை குறித்து கவலைப்பட்டோம்னா பிதாவானவர் கொடுக்குற தண்டனையிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்னு கேட்குறாங்க. தேவன் நமக்கு செஞ்ச காரியங்களையும் அற்புதங்களையும் மறக்கிறதும் தேவனை மறக்கிறதும் ஒன்று தான், வித்தியாசம்லாம் இல்லை. அதனால கடவுளோட கோபத்துக்கு நம்ம ஆளாகாதபடிக்கு தேவனையும் தேவன் செஞ்ச காரியங்களையும் நினச்சி பார்த்து தேவன் மீது நம்பிக்கையோடு காத்திருக்கும்போது தேவன் நம்மளை தண்டிக்காமல் நம்ம எதிர்பார்க்குற காரியத்தை நிறைவேற்றுவார். ஆமேன்.